ஸ்ரீ பரதேவதையினுடைய கிருபா கட்டாட்சத்தோடையும் ராஜவாராகி அம்பிகையினுடைய அனுகிரக விசேஷத்தோடையும் கூட்ட சக்தி பீட்டங்களுடையதான ஒரு மகிமையை 51 சக்தி பீட்டங்களுடையதான ஒரு வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். 10 சக்தி பீட்டங்களை பரமேஸ்வரியின் கருணையோடே பூர்த்தி பண்ணியாச்சு. அடுத்த சக்தி பீட்டம் 11வது சக்தி பீட்டமானது ஒடிஷாவிலே விளங்கக்கூடியதான விரஜாக்ஷேத்திரம் அப்படிங்கிறதான ஒரு சக்தி பீட்டத்தை பண்ணினாள்ங்கிறது அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம். ஒருத்தராவது அந்த ராமச்சண்டி கோவிலுக்கு போனது கிடையாது, ஒருத்தருக்குமே தெரியாது. அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்திலே விளங்கக்கூடிய என்னென்ன அற்புதமான விசேஷமான க்ஷேத்திரங்கள் விளங்குறதுங்கிறத தெரிஞ்சுன்னு நம்ம அங்க பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவாளுக்கு நினைச்ச மாத்திரத்துல உடனே போய் பார்க்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் அதெல்லாம் கிடையாது. ரஜோகுணத்தை தவிர்த்தவள், அங்க போய் அம்பாளை வழிபடுறவாளுக்கு மனசிலே கெட்ட எண்ணங்கள் எதுவும் உற்பத்தி ஆகாமல் அந்த கெட்ட எண்ணங்களை அழிக்கக்கூடியவள், வேரோடு அழிக்கக்கூடியவள், ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியவள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு விரஜா அப்படிங்கிறதான ஒரு நாமம். சகஸ்ரநாமாவிலேயும் விரஜா அப்படின்னு வர்றது இல்லையா, அப்படி ரஜோகுணம் இல்லாதவள்னு பேரு. வைதரணி நதியினுடைய தீரத்திலே அந்த க்ஷேத்திரத்திலே 3 பக்கமும் சிவலிங்கங்கள் வியாபிக்க, ஈசானேஸ்வரர், வாயுவேஸ்வரர் அப்படின்னு 3 லிங்கம். 3 லிங்கங்களுக்கு மத்தியத்திலே பராசக்தியானவள் திரிசூலதாரிணியாக ஸ்ரீசக்கரவாசினியாக விமலாங்கர விரஜாங்கர நாமத்தோடே பிரகாசிக்கிறா. श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोत्तण्डपञ्चबाणलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धकासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे. सुवर्णांगीं रत्नशोभाढ्यां शुकहस्तां सुचस्मतां काञ्चीनिवासिनीं वन्दे कामाक्षीं कामितार्थतां. श्रीमात्रे नमः. ராஜராஜேஸ்வரியான காமாட்சி பரதேவதையினுடைய கிருபா கட்டாட்சத்தோடையும் ராஜவாராகி அம்பிகையினுடைய அனுகிரக விசேஷத்தோடையும் கூட்ட சக்தி பீட்டங்களுடையதான ஒரு மகிமையை 51 சக்தி பீட்டங்களுடையதான ஒரு வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். 10 சக்தி பீட்டங்களை பரமேஸ்வரியின் கருணையோடே பூர்த்தி பண்ணியாச்சு. அடுத்த சக்தி பீட்டம் 11வது சக்தி பீட்டமானது ஒடிஷாவிலே விளங்கக்கூடியதான விரஜாக்ஷேத்திரம் அப்படிங்கிறதான ஒரு சக்தி பீட்டம். சக்தி பீட்டங்களிலே மகா பவித்திரமா விளங்கக்கூடியதான ஒரு சக்தி பீட்டம். அந்த சக்தி பீட்டத்திற்கு சமானமான ஒரு பீட்டமானது கிடையாது. இந்த பாரத வருஷத்திலேயே, அதாவது இந்த இந்தியாவிலேயே புராதனமாக விளங்கக்கூடிய மகிஷமர்தினியினுடைய விக்கிரகமானது விளங்கக்கூடியதான க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னாக்க அது சாட்சாத் இந்த விரஜா க்ஷேத்திரம் தான். அந்த விரஜா க்ஷேத்திரத்தோட மகிமையை தான் பரதேவதையானவள் பரமேஸ்வரனுக்கு உபதேசம் பண்றா. அடுத்த ஸ்லோகத்திலே உத்கலே நாபி தேசம் ச விரஜா க்ஷேத்திரமுச்சியத்தே, அம்பாளுடைய நாபி விழுந்த க்ஷேத்திரமானது உத்கலம் அப்படின்னு பேரு. ஒடிஷாவினுடைய பழைய பெயர் உத்கலம் அப்படின்னு தான் சொல்லுவா. உத்கலே புவனேஸ்வரி அப்படின்னு. அந்த உத்கல தேசம் முழுக்கவே எந்த ரூபமானது விசேஷமாக விளங்குறதுன்னு கேட்டாக்க புவனேஸ்வரி ஸ்வரூபம் தான் விசேஷமா விளங்குறது. எல்லாரும் புவனேஸ்வர் தெரியும். ஒடிஷா அப்படின்னா ஒடிஷாவின் கேபிட்டல் புவனேஸ்வர் தான். புவனேஸ்வர் ஒரு ஸ்மார்ட் சிட்டி. அதே சமயத்திலே புவனேஸ்வரில் அநேக சக்தி பீட்டங்கள் உண்டு, அம்பாளுக்கு விசேஷமான ஆலயங்கள் உண்டு. புவனேஸ்வர்ல தான் மத்ஸ்யவாராகி கோவில் இருக்கு, கோபாலினி க்ஷேத்திரம் இருக்கு, ராஜாராணி கோவில் அப்படின்னு சொல்லுவா. அந்த ராஜாராணின்னு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், அது ஏதோ சும்மா ஒரு அருங்காட்சியகம் மாதிரி விளங்கக்கூடியதான, இல்ல ஒரு கலை பொருட்கள் விளங்கக்கூடியதான ஒரு மண்டபம், இல்ல ஒரு கோவில் நினைக்கிறோம். அப்படி இல்லை. அந்த ராஜாராணி கோவிலே ஸ்ரீ சக்கரத்தை பேஸ் பண்ணியே ஸ்ரீ சக்கரத்தினுடைய அமைப்பிலேயே கட்டப்பட்டதான ஒரு கோவில் அது. இப்போ அங்க வழிபாடுகள் எதுவுமே நடக்கிறது கிடையாது. எப்படி கோனார்க்குக்கு போனாக்க நிறைய பேர் கோனார்க்குக்கு எல்லாருமே சுற்றுலா போறா. அதாவது பூரி ஜெகநாத்துக்கு போறவா எல்லாருமே என்ன பண்ணுவான்னு கேட்டா, முதல்ல புவனேஸ்வர்ல போய் இறங்குவா, லிங்கராஜா கோவில பாப்பா, பரமேஸ்வரன் கோவில பாப்பா, பூரி ஜெகநாத்துக்கு போவா, கொனார்க்குல போய் சூரியன் கோவில பாப்பா, திரும்பி வந்துடுவா.
இதுல என்னன்னா நம்ம 100ல ஒரு 0.5% கூட நம்ம பார்க்கவே இல்லை. அத்தனை சக்தி பீட்டங்கள், அத்தனை க்ஷேத்திரங்கள் அங்க ஒடிஷாவிலே, குறிப்பா புவனேஸ்வரத்திலே, பூரியில. பூரி ஜெகநாதரை பார்க்கணும்னா ஜெகநாதர் கோவிலில் அஷ்டசண்டின்னு 8 ரூபத்திலே சண்டிகா பரமேஸ்வரி இருக்கா. அந்த 8 க்ஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாத்திரம் இல்லாத பூரியிலே அந்த ஜெகநாதர் தோன்றுவதற்கு முன்னமேயே அந்த க்ஷேத்திரமானது விமலா சக்தி பீட்டம்னு பேரு. அங்க அம்பாள் விமலா, 51 சக்தி பீட்டங்களிலே தேவிக்கு விமலா அப்படின்னு பேரு. அந்த விமலாக்கு பைரவர் தான் ஜெகநாதர். அம்பாள் சொல்றா பாருங்கோ, விமலாசா மகாதேவி ஜெகநாதஸ்ய பைரவஹா. அங்க பைரவராக விளங்குறவர் சாட்சாத் ஜெகநாதர். சக்தி பீட்ட நாயகியாக விளங்கக்கூடியவள் பகவதி விமலா அப்படிங்கிறது அந்த க்ஷேத்திரம். அப்பேற்பட்ட மகார்புதமாக விளங்கக்கூடியதான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரமானது. இந்த சக்தி பீட்டத்தை சொல்லும் பொழுது 2 க்ஷேத்திரத்தையுமே சேர்த்து அம்பாள் சொல்லியிருக்கா. அதாவது ஜெகநாத க்ஷேத்திரத்திலிருந்து ஒரு 4 மணி நேரம் நீங்க டிராவல் பண்ணினீள் அப்படின்னா தான் விரஜா சக்தி பீட்டத்துக்கு போக முடியும். 2 சக்தி பீட்டங்கள் அங்க உண்டு. ஒன்னு விரஜா, இது ஜாஜ்பூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல தான் இருக்கு. இன்னொன்னு பூரி. பூரியானது பார்த்தோம் சொன்னாக்க உங்களுக்கு சமுத்திர கரையோரமே விளங்கக்கூடியது. அந்த க்ஷேத்திரத்துல தான் ஜெகநாதர் விளங்குறார். இந்த ஸ்லோகத்திலே 51 சக்தி பீட்டங்களை சொல்லும் பொழுது மற்ற ஊர்களை எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற அம்பாளையும் அந்த ஊர்ல இருக்கிற பைரவரை மாத்திரம்தான் சொன்னா. ஆனா இந்த சக்தி பீட்டத்தை சொல்லும் பொழுது 2 க்ஷேத்திரத்தையுமே சேர்த்து அம்பிகை சொல்கிறாள். ஒன்னு பூரி, இன்னொன்னு ஜாஜ்பூர். இந்த ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய க்ஷேத்திரமாக விளங்குறது அப்படிங்கிறத விரஜா விமலா அப்படிங்கிற 2 நாமத்தோட கூட அந்த க்ஷேத்திரத்திலே தேவி விளங்குறாங்கிறத சொல்லியிருக்கா. கொனார்க்கு போனேன் அப்படின்னா இந்த சூரியன் கோவிலுக்கு போவா. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரமா ஒரு காலத்துல இருந்தது. வழிபாடுகளோட சூரியனுக்கு பாரதத்திலே 4 திக்குகளிலேயும் 4 கோவில் இருந்தது. காஷ்மீரத்திலே மார்தாண்ட பைரவருக்கு சூரியனுக்கு ஒரு கோவில் இருந்தது வடக்க. அது மாதிரி கிழக்க பார்த்தோன்னு சொன்னாக்க ஒடிஷாவிலே விளங்கக்கூடிய கொனார்க்கிலே விளங்கக்கூடிய சூரியன் கோவில். தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னாக்க சூரியனார் கோவில், அந்த கோவில் தான் தட்சிண பாரதத்திலே தெற்கிலே விளங்கக்கூடிய சூரியன் கோவில். அது போல குஜராத்திலே ஒரு சூரியன் கோவில் இருந்தது அப்படின்னு சொல்லுவா. பாரதத்தினுடைய 4 மூலைகளிலேயுமே 4 சூரியனுக்கு க்ஷேத்திரங்கள் இருந்தது. சூரிய பகவானுக்கு க்ஷேத்திரங்கள் இருந்தது. சௌரம் அப்படிங்கிற வழிபாடு சூரியனை பிரதானியமா கொண்டதுதான். சூரியன் தான் பரபிரம்மம். சூரியன் தான் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் ருத்ரனையும் உண்டு பண்ணினார். சூரிய பகவான் தான் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதிங்கிற சக்திகளை உற்பத்தி பண்ணினார்ங்கிறது சௌர மதம். அந்த சௌர சம்பிரதாயம் அப்படித்தான் பேசுறது. ஆனா 3 க்ஷேத்திரங்கள்ல இப்ப வழிபாடே கிடையாது. அது காஷ்மீரத்துல சூரியன் கோவில் இருந்த இடம் தெரியல. இப்போ கொனார்க்ல சூரியன் கோவில் மாத்திரம்தான் இருக்கு. ஆனா எதுக்காக ஜனங்கள் கும்பலா எல்லாரும் போராடே தவிர அங்க ஒண்ணுமே கிடையாது. கலை சிற்பங்களை பார்த்து ரசிக்கலாம் அந்த எண்ணம் இருக்கிறவர்கள். வழிபாடு அங்க நடக்கிறது கிடையாது. ஆனா அதே கொனார்க்ல பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு மகாசக்தியான ரமாச்சண்டி கோவில் அந்த க்ஷேத்திரத்துல இருக்கு. நீங்க அம்பாளை பார்த்தீங்க அப்படின்னா பாதி ரூபமானது மண்ணுல புதஞ்ச மேனிக்குத்தான் அம்பாள் இருப்பா. வெளியிலே பாதி வடிவம் தான் தெரியறது. ராமச்சந்திரமூர்த்தியினாலே உபாசிக்கப்பட்ட ஆதிசக்தி அவள். ராவணனை சம்ஹரிக்கிறதுக்காக வேண்டி ராமச்சந்திரமூர்த்தி ஓட்ர தேசத்திற்கு போய் அந்த க்ஷேத்திரத்திலே சூரியன் விளங்கக்கூடிய க்ஷேத்திரத்திற்கு போய் தன்னுடைய குலதேவதையா விளங்கக்கூடிய சூரியனை வழிபட்டு அந்த சூரியனுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய சண்டிகா பரமேஸ்வரியை அந்த க்ஷேத்திரத்திலே வழிபட்டார். அப்பொழுது அம்பிகையானவள் ராமச்சண்டி அப்படிங்கிற வடிவத்திலே தோன்றி ராமச்சந்திர மூர்த்திக்கு ராவணனை சம்ஹரிக்கிறதுக்கு அனுகிரகத்தை பண்ணினாள்ங்கிறது அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம். ஒருத்தராவது அந்த ராமச்சண்டி கோவிலுக்கு போனது கிடையாது. ஒருத்தருக்குமே தெரியாது. அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்திலே விளங்கக்கூடிய என்னென்ன அற்புதமான விசேஷமான க்ஷேத்திரங்கள் விளங்குறதுங்கிறத தெரிஞ்சுன்னு நம்ம அங்க பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவாளுக்கு நினைச்ச மாத்திரத்துல உடனே போய் பார்க்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் அதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ராமச்சண்டி க்ஷேத்திரமானது அதி விசேஷமாக விளங்கக்கூடியது. தசமகா வித்யைகள் 10 அம்பாளும் அவளுக்கு பரிவாரமா இருக்கா.
அப்படின்னா எப்பேற்பட்ட அம்பாளா இருப்பா பார்த்துக்கோங்க. அவள்தான் ராமச்சந்திர மூர்த்திக்கு அனுகிரகத்தை பண்ணினா. பஞ்ச பாண்டவர்களும் அக்ஞாத வாசம் வனவாசத்திலே விளங்கின சமயத்திலே இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து ராமச்சண்டி அம்பாளை வழிபட்டுத்தான் அதன் பிறகு மகாபாரத யுத்தத்தில் ஜெயித்தார்கள் அப்படிங்கிறதையும் அந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்லுறது. அதனால அப்பேற்பட்ட ஒரு சக்தி பீட்டம். ஒடிஷாலாம் நம்ம போனோம்னு சொன்னேன்னா சக்தி பீட்டங்களை பார்க்கணும் அப்படின்னா ஒரு மாசம் அங்கேயே தங்கணும். புவனேஸ்வர்ல ஒரு மாசம் நீங்க தங்கினாதான் ஏதோ ஒரு 50% சக்தி பீட்டங்களை நம்ம பார்க்க முடியும். அத்தனை சக்தி பீட்டங்கள் தேவியினுடைய ஆலயங்கள் அங்க விளங்குறது. அந்த சக்தி பீட்டங்களுக்கெல்லாம் தலையாய சக்தி பீட்டமாக விளங்கக்கூடியது தான் ஜாஜ்பூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய விரஜா சக்தி பீட்டம் அப்படிங்கிறது. அதிவிசேஷமான ஒரு பீட்டம். நமக்கெல்லாம் எப்படி காமாட்சியோ, தமிழ்நாட்டில தேவியினுடைய க்ஷேத்திரம்னா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது காஞ்சிபுரம் காமாட்சி தான், அம்பாள் கோவில் அப்படின்னா. அது மாதிரி ஒடிஷால இருக்கிறவாளுக்கெல்லாம், அந்த சத்தீஸ்கர் ஒடிஷா அந்த பக்கம் இருக்கிறவாளுக்கெல்லாம் தேவி க்ஷேத்திரம்னா ஞாபகத்துக்கு வர்றது விரஜா அப்படிங்கிற க்ஷேத்திரம்தான். நமக்கு எப்படி காமாட்சியோ அது மாதிரி அந்த க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடியவர்களுக்கு விரஜா. காமாட்சி க்ஷேத்திரத்தை நாமதும் நாபி பீட்டம்னு தான் சொல்றோம். காமாட்சியோட நாபிஸ்தம்பமானது, நாபிஸ்தானமானது காஞ்சிபுரத்துல விளங்குறது. தாக்ஷாயணியின் நாபியானது காஞ்சிபுரத்துல விழுந்தது. அந்த க்ஷேத்திரத்திலே தான் சந்தான ஸ்தம்பமானது விளங்குறதுன்னு நாம சொல்றோம். அதே போலத்தான் ஓட்ர தேசத்திலே பகவதியின் நாபியானது விழுந்தது அப்படிங்கிறத விசேஷமா சொல்லி காமாட்சி தான் விரஜாவா இருக்கா, விரஜாதா காமாட்சியா இருக்கா அப்படிங்கிறத நமக்கு சொல்லி இருக்கா. அந்த க்ஷேத்திரமும் நாபி க்ஷேத்திரம் தான். ஒவ்வொரு புராணங்களிலேயும் தேவியின் சக்தி பீட்டங்களை விவிதமாக சொல்லி இருக்கா. எதனால இப்படி விவிதமா சொல்லி இருக்கா? நாபி வந்து ஒரு இடத்துல தானே விழும், எல்லா இடத்துலயுமே விழுமான்னு கேட்டா, ஒரு கல்பத்திலே காஞ்சிபுரத்தில் நாபியானது விழுந்தது, இன்னொரு கல்பத்திலே ஜாஜ்பூரிலே நாபியானது விழுந்தது. அந்த காரணத்தினாலே ரெண்டுமே நாபி பீட்டம் தான், அதிலே சந்தேகம் வேண்டாம். கல்பபேதத்தின்படி ஒவ்வொரு கல்பத்திலேயும் மறுபடியும் மறுபடியும் தக்ஷ சரித்திரம் நடந்தது. தாக்ஷாயணியினுடைய தேகமானது பூமியிலே விழுந்தது. ஒரு கல்பத்திலே காஞ்சிபுரத்திலேயும் ஒரு கல்பத்திலே யக்ஞபுரத்திலேயும் விழுந்தது. ரெண்டு க்ஷேத்திரமும் மகாசக்தி பீட்டம், ஆதிசக்தி பீட்டம் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதாவது 4 க்ஷேத்திரங்களை ஆதிசக்தி பீட்டமாக சொல்லக்கூடிய வழக்கமானது வடதேசத்திலே உண்டு. காளிகா புராணத்திலே விளங்குறது. காளிகட்டத்திலே விளங்கக்கூடிய தட்சிண காளிகா, கல்கத்தாவிலே விளங்குற தட்சிண காளிகா ஆதிசக்தி பீட்டம். அதே போல தாராதாரிணி அப்படிங்கிறதான ஒரு க்ஷேத்திரமானது பெர்ஹாம்பூர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒடிஷாவிலே 2 அம்பாள் தாராதாரிணின்னு தேவியின் ஸ்தனங்கள் விழுந்த இடம் அது தாராதாரிணி பீட்டம். அது போல இந்த க்ஷேத்திரமானது தேவியினுடையதான நாபி விழுந்த இடம் இங்கே அம்பாளுக்கு விரஜா, ஜாஜ்பூர்ல விரஜான் பேரு. காமரூபத்திலே காமாக்கியா யோனி கண்டம். அப்படி காளிகட்டத்திலே தட்சிண காளிகா, காமரூபத்திலே காமாக்கியா, ஜாஜ்பூரிலே விரஜா, அதே போல பெர்ஹாம்பூரிலே தாராதாரிணிங்கிற 4 ரூபத்திலே பரமேஸ்வரியானவள் விசேஷமான வடிவத்தோட விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. ஆதிசக்தி பீட்டம், மகாசக்தி பீட்டம் அப்படின்னு சொல்லுவா. அம்பாளுடைய க்ஷேத்திரங்களிலேயே ரொம்ப ரொம்ப சாநித்தியமாக தேவி விளங்கக்கூடிய க்ஷேத்திரம். தொல்லியல் துறையின் ஆராய்ச்சியின்படி புராணங்கள் வடிவாவே நம்ம பார்த்துன்னு இருக்கோமே, கொஞ்சம் நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாவும் பார்த்தோம் அப்படின்னா, உலகிலேயே மிகவும் பழமையான மகிஷாசுரமர்தினியினுடைய விக்கிரகம் விரஜாதேவியின் விக்கிரகம் தான். வேற எங்கேயுமே நீங்க வந்து 2 கையோட இருக்கிற மகிஷாசுரமர்தினியினுடைய ஸ்வரூபத்தை நாம பார்க்கவே முடியாது. மகிஷமர்தினா குறைஞ்சபட்சம் 4 கையாவது இருக்கும். நம்ம ஊர்ல தான் 8 கை, 10 கை, 12 கை, 16 கை, 32 கையோட எல்லாம் அம்பாளை பார்க்கிறோம். ஆனா 2 கையோட, ஒரு கையினால திரிசூலத்தினாலே மகிஷனுடைய தலையை சேதிக்க கூடியவளாக, இன்னொரு கையினால அவன் வாளை பிடித்து கொண்டிருக்க கூடியவளாக ஜெகன்மாதாவானவள் அந்த க்ஷேத்திரத்திலே விரஜா அப்படிங்கிற நாமத்தோடே பிரகாசிக்க கூடியவளாக இருக்கா. அவளுக்கு மேல வேற தெய்வமானது கிடையாது. விரஜா அப்படின்னா ரஜோகுணம் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். ரஜோகுணத்தை தவிர்த்தவள். அங்க போய் அம்பாளை வழிபடுறவாளுக்கு மனசிலே கெட்ட எண்ணங்கள் எதுவும் உற்பத்தி ஆகாமல் அந்த கெட்ட எண்ணங்களை அழிக்க கூடியவள், வேரோடு அழிக்க
கொடுக்கக்கூடியவள், ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியவள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு விரஜா அப்படிங்கிறதான ஒரு நாமம். சகஸ்ரநாமாவிலேயும் விரஜா அப்படின்னு வர்றது இல்லையா? அப்படி ரஜோகுணம் இல்லாதவள்னு பேரு. வைதரணி நதியினுடைய தீரத்திலே அந்த க்ஷேத்திரத்திலே 3 பக்கமும் சிவலிங்கங்கள் வியாபிக்க, ஈசானேஸ்வரர், வாயுவேஸ்வரர் அப்படின்னு 3 லிங்கம், 3 லிங்கங்களுக்கு மத்தியத்திலே பராசக்தியானவள் திரிசூலதாரிணியாக, ஸ்ரீசக்கரவாசினியாக, விமலாங்கர விரஜாங்கர நாமத்தோடே பிரகாசிக்கிறா. அவளை கிரிஜான்னு சொல்லக்கூடிய வழக்கமும் உண்டு. கிரிஜான்னா மலையரசனுக்கு பெண் அப்படின்னு அர்த்தம். பார்வதிக்கு கிரிஜான்னு பேரு. அந்த க்ஷேத்திரத்திலே நம்ம சைட்ல இருந்து போறவா எல்லாம் அவளை கிரிஜான் தான் சொல்லுவா. ஏன்னா ஆச்சாரியால் கிரிஜான் தான் சொல்லியிருக்கார். உத்கலே கிரிஜா தேவின்னா பகவத் பாதா சொல்லியிருக்கா. நம்மெல்லாம் கிரிஜான்னு சொல்லுவோம், அவள்லாம் விரஜா அப்படின்னு சொல்லுவா. கிரிஜா விரஜா ரெண்டுமே அந்த க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடியதான தேவியினுடையதான ஒரு நாமம்தான். அந்த க்ஷேத்திரத்திலே திரிமூர்த்திகளாலும் ஆராதிக்கப்பட்டவளாக அம்பாள் பிரகாசிக்கிறா. மும்மூர்த்திகளும் அந்த க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடியதான அன்னையை வழிபட்டார்கள் அப்படிங்கிறதும், விந்திய பருவதத்தின் தொடர்ச்சியாகத்தான் அந்த க்ஷேத்திரமானது மலை விளங்குற காரணத்தினாலே அவளுக்கு விந்தியவாசினின்னு நாமமானது உண்டு. பொதுவா விந்தியவாசினிய காஷி க்ஷேத்திரத்திற்கு பக்கத்திலே மிர்சாப்பூர்னு ஒரு கோவில் இருக்கு. அதுவும் சக்தி பீட்டம்தான், பின்னாடி பார்க்கலாம். அங்கதான் விந்தியவாசினி இருப்பான்னு சொல்லுவோம். ஆனா இந்த விரஜா க்ஷேத்திரத்திலேயும் அம்பாளுக்கு விந்தியவாசினி அப்படிங்கிற நாமமானது உண்டு. வனதுர்கா ஸ்வரூபத்தில் அந்த க்ஷேத்திரத்துல இருக்க அம்பாள். எப்படி இந்த க்ஷேத்திரத்திலே தேவி உற்பத்தியாகி வந்தான்னு கேட்டா, சிருஷ்டி சமயத்திலே எல்லாமே பிரளய ஜலத்திலே மூழ்கி உலகமெல்லாம் அழிந்து போன சமயத்திலே லோகத்தை உண்டாக்கணுங்கிற இச்சையானது அம்பாளுக்கு ஏற்பட்டது. பரமாத்மஸ்வரூபிணியாக விளங்கக்கூடிய தேவிக்கு உலகை எல்லாம் உண்டாக்க வேண்டும் எனும்படியான ஒரு இச்சை ஏற்பட்டது. இச்சை ஏற்பட்ட உடனே தேவியானவள் பிரம்மதேவனை உண்டு பண்ணினான். எப்படி உண்டு பண்ணினான்னு கேட்டாக, அங்க அந்த பிரளய ஜலத்திலே பிரளய வெள்ளத்திலே முழுகி தன்னிலை இழந்து நித்திரை வசப்பட்டவரா மகாவிஷ்ணு இருந்தார். தன்னிலை இழந்தவராக, நித்திரை வசப்பட்டவராக, யோகமாயினாலே மாயாவசப்பட்டவராக அந்த க்ஷேத்திரத்திலே மகாவிஷ்ணுவானவர் விளங்க, அந்த மகாவிஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து தாமரை பூவானது கிளம்பி அந்த தாமரையிலிருந்து பிரம்மதேவர் உற்பத்தியானார் அப்படிங்கிறத நமக்கு தேவி பாகவதமும் சொல்றது. அப்போ அந்த பிரம்மதேவர் என்ன பண்ணினாரா, அப்ப யோஜனை பண்ணினாரா, இந்த க்ஷேத்திரத்திலே லோகத்தை சிருஷ்டி பண்ணறதுக்கு நமக்கு நம்ம உண்டான காரணம் உலகையெல்லாம் சிருஷ்டி பண்ணறதுக்காக, அதற்கு ஒரு க்ஷேத்திரமானது வேணுமே, அதற்கு ஒரு இடமானது வேணுமே யோஜனை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலேதான் மதுவும் கைட்டபனும் என்ன பண்ணினானா, என்ன பிரம்மாவை கொல்லறதுக்காக வர. மகாவிஷ்ணுவின் காதிலே விளங்கக்கூடிய அழுக்கிலிருந்து, இந்த தேவி மகாத்மியத்திலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சண்டி ஹோமத்தை பத்தி பேசும் பொழுது கூட நம்ம விளக்கு கடையில நம்ம சேனல்லையே நான் மது கைடபர்களுடைய சம்ஹாரத்தை சொல்லியிருக்கேன். அந்த கர்ண மலத்தில் இருந்து தான் அவர்கள் உற்பத்தியானார்கள். தேவியினுடைய கருணையினாலே மகாவிஷ்ணுவானவர் நித்திரை நீங்கினவராக எழுந்து அந்த மதுவையும் கைடபனையும் சம்ஹாரம் பண்ணினர். அந்த மதுவினுடைய ரத்தமும் கைடபனுடைய சதையும் சேர்ந்ததுதான் இந்த பூமி. இந்த பூமிங்கிறது என்னன்னா, மது கைடபர்களுடைய ரத்தமும் சதையும் சேர்ந்து உற்பத்தியானதுதான். அதனாலதான் இவளுக்கு மேதினி அப்படின்னு பேரு. அந்த மேதஸிலிருந்து உற்பத்தியானதினாலே அவளுக்கு மேதினின்னு பேரு. அப்போ அதன் பிறகு பிரம்மா என்ன பண்றார், லோகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு நிலமானது கிடைச்சிடுத்து. அப்போ லோகத்தை சிருஷ்டி பண்ணணுமேங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுதுதான் இந்த பிருத்வியிலே ஒரு ஸ்தானத்தை தேவியானவள் காண்பிச்சு கொடுக்கிறா. அந்த ஸ்தானத்திலே அஸ்வமேத யாகத்தை பண்ணும்படியாக பிரம்மாவிற்கு அம்பிகை உத்தரவிடுறாங்கிறது சாஸ்திரம். இந்த யஜ்யத்தை, அஸ்வமேத யஜ்யத்தை நீ பண்ணினேன்னு சொன்னாக்க அசரீரி கேட்கறது, பிரம்மதேவா அஸ்வமேத யஜ்யத்தை நீ செய்தா என்று சொன்னால் எந்த விதமான விக்னமும் இல்லாதபடிக்கு சிருஷ்டி காரியம் நடக்கும். அந்த காரணத்தினாலே நீ அஸ்வமேத யஜ்ஞத்தை பண்ணு அப்படிங்கிறார். பிரம்மா கேட்கிறார், அம்மா எந்த க்ஷேத்திரத்திலே பண்ண சொல்றேன் அஸ்வமேத யஜ்ஞத்தை, அந்த இடத்திற்கு நீங்க தான் வழிகாட்டணும்னு அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ள யஜ்ஞபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை பராசக்தியானவள் காண்பிச்சு கொடுக்கிறா.
இந்த க்ஷேத்திரங்களிலே பவித்திரமா விளங்கக்கூடிய இப்போ ஜாஜ்பூர் அப்படின்னு சொல்றோம். அதை கலோக்கியலா அந்த க்ஷேத்திரத்தை நாம என்ன சொல்றோம்? ஜாஜ்பூர் அப்படின்னு சொல்றோம். யக்ஞபுரம் அப்படின்னு பேரு. அந்த க்ஷேத்திரத்திலே சாட்சாத் பிரம்மதேவர் அந்த யக்ஞ குண்டத்தை நிர்மாணித்து அஸ்வமேத யஜ்ஞத்தை செய்யக்கூடிய சமயத்திலே தட்சிணாக்னியில் இருந்து சாட்சாத் பராசக்தியானவள் மகிஷாசுர மர்தினியாக மகிஷனை சம்ஹரிக்கக்கூடிய கோலத்திலேயே சிரஸ்திலே கணேசரையும் சிவலிங்கத்தையும் சூடினவளாக சந்திர கலாதரியாக சந்திர சூர்யாக்னிகளையே 3 நேத்திரங்களாக கொண்டவளாக 2 கரங்களை கொண்டவளாக ஒரு கையினாலே மகிஷனை சம்ஹரிக்க கூடியவளாக இன்னொரு கையினாலே அவனுடைய வாளை பிடித்து கொண்டிருக்கக்கூடியவளாக ராஜராஜேஸ்வரியாக திரிபுர சுந்தரியாக அந்த பராசக்தியானவள் அந்த க்ஷேத்திரத்தில் ஆவிர்பவிச்சா அப்படிங்கிறது. 9 துர்கா ரூபங்களோட 64 யோகினி கூட்டங்களோட கூட்ட அப்படி அஷ்ட பைரவர்களோட கூட்ட யக்ஞ குண்டத்திலிருந்து அம்பிகை வெளிப்பட்ட காரணத்தினாலே அதற்கு யக்ஞபுரம் அப்படின்னு பேரு. அம்பாள் அந்த க்ஷேத்திரத்திலே பிரம்மதேவனை கண்டு உனக்கு சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை அளித்தோம் அப்படின்னு சொல்ல பிரம்மதேவர் அம்பிகே இந்த க்ஷேத்திரத்தில் எவ்விதம் நீங்கள் தோன்றினீர்களோ அந்த ரூபத்தோடு இவ்விடத்திலே விளங்கி எங்களுக்கு அனுகிரகத்தை செய்ய வேண்டும் தாயே அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ள த்விபுஜ 2 கையோட விளங்கக்கூடிய மகிஷமர்தினியாக அந்த க்ஷேத்திரத்திலே தேவி விளங்கினா. அம்பாளுக்கு பரிவாரங்களாக பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி மகாலட்சுமி எனும்படியான 8 வடிவங்களோடு அஷ்டமாத்ருகா சக்திகளும் நவச்சண்டிகா தேவிகளும் 9 சண்டிகா மூர்த்தங்களும் 64 கோடி யோகினிகளும் அஷ்ட பைரவர்களும் அதுபோலே தேவிக்கு பத்தியா விளங்கக்கூடிய பரமேஸ்வரனும் கூட 3 ரூபத்தை கொண்டவராக தேவியின் ஆலயத்தை சுற்றி 3 திக்கிலேயும் விளங்க மகாவிஷ்ணுவானவர் யக்ஞவராக மூர்த்தியாக விளங்கி தேவியை வழிபட்டார் அப்படிங்கிறது அந்த க்ஷேத்திர மகாத்மியம். அப்படி அவளுக்கு விமலா அப்படிங்கிறதான விரஜாவும் விமலாவும் ஒண்ணுதான். விமலான்னா மலம் இல்லாதவள், விரஜானா ரஜோகுணம் இல்லாதவள். விரஜாங்கிற நாமத்தோட அம்பாளை பிரம்மதேவர் பிரதிஷ்டை பண்ணினார் அப்படிங்கிறத நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. இந்த விரஜாதேவியின் மகிமை கணக்கில் அடங்காதது. விரஜா க்ஷேத்திர மகாத்மியம்னே உண்டு. பரதேவதையின் கிருபையோட தொடர்ந்து நாம அடுத்த பிரவச்சனத்திலேயும் அடுத்த எபிசோடிலேயும் கூட இந்த உத்கல க்ஷேத்திரத்தினுடைய மகிமையும் விரஜாதேவியினுடைய மகிமையையும் விமலாதேவியினுடைய மகிமையையும் தொடர்ந்து நாம சிந்தனை பண்ணுவோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.